பைத்தியக்காரர் என்ன பண்ணுது? ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க. எப்படி சாப்பிட முடியும்? உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி. 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு. ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல. களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க, நீர் தின்னுட்டு போறீரு. விதி. இந்தாங்க இந்த மருந்த சாப்பிடுங்க. என்ன 2 ரூபா வாங்கிக்க. என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு? சாப்பாடே செல்ல மாட்டேங்குதுங்க. சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி. பெரிய மிலிட்டரி ஹோட்டலுக்கு நீ சொந்தக்காரரு. உங்க ஹோட்டல்ல இருக்கிற கறியை நீரே திங்க முடியல. என்ன பண்றது? பாவம் பண்ணிருக்கீரு. தென்ன அந்த கபால பயங்கர லேகியத்துல ஒரு உருண்டை இவரு குடு. அத நாக்கில் படாம சாப்பிடுங்க. போங்க 2 ரூபா கொடுத்துட்டு போங்க. உனக்கு என்ன தலையில புத்து? முட்டையும் பாலையும் உடைச்சு ஊத்தி சாமி கும்பிடு. போயா. அஜிரியா உனக்கு என்ன? காலில் அரிக்குதுங்க. 4-5 ஆளை வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இரு. போயா. உனக்கு என்ன? உட்காந்தா குறுக்கு வலிக்குதுங்க. உட்கார நின்னுகிட்டே இரு. போயா. உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி? என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைட்ட கொடுத்து பிரயோஜனம் இல்லை. பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா அள்ளணும்டா. மொத வலை உங்களுக்கு தான். என்ன மாவசா? யார் கஞ்சி கொண்டு வரேன்? எங்க அக்காவுக்கு தான். எனக்கு எப்ப கஞ்சி கொண்டாந்து கொடுக்க போறேன்? குடும்பத்தான். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கொஞ்சம் பசிக்கிறது ஊத்தேன். ஐயோ எங்க அக்கா திட்டம். இவ்வளவு பிரியமா கேட்க கொடுக்க மாட்டேங்கிறாளே. ஏனே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தேனிலவுக்காக சிங்கப்பூருக்கு ஏரோப்ளேன்ல கூட்டி போறோம்ல. ஆமா. அந்த ஏரோப்ளேன் மேல ஊது பாரு. பாரு அங்க போகுது. எங்கயா? காணா. நல்லா போகுது. காணையா? பாரு பாரு மேல போகுது. மேல போகுது. எங்கயா? காணா. போது பாரு. அண்ணன் வரவில்ல. அந்த பக்கத்துல ரயில் ஒண்ணு போகுது. எங்கயா? அடப்பாவி, கஞ்செல்லாம் நீயே குடிச்சிட்டியா? சரியான ஆளியா நீ? கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ற. அப்ப கேட்ட கொடுக்கணும்ல. கொடுக்கறேன். குடு குடு. இந்தா. பாதி எடுக்கிறியா? யாரு? சின்ன பொண்ண வண்டு தானே? பெரிய பொண்ணே வா. வேற யாரு? அம்மாவாசை. ஐயோ இப்ப அவன் குரங்கால மாறிட்டு வர்றான். மச்சான் எனக்கு எப்படியாவது அவரை கட்டி வை மச்சான். உனக்கு கட்டி வைக்க முடியாதுமா. இப்ப அவனை புடிச்சு தூண்ல தான் கட்டலாம். பொலிசாமி வாயா. ஏமா எப்பா ஐயா ஏமா ஏமா எங்கே போறீங்க? நம்ம ஊருக்கு புதுசா டவுன் டாக்டர் அம்மா வந்திருக்காங்க, உங்களை பார்க்க போறோம். இத்தனை நாள் நான் பாக்கலையே உங்களுக்கு. பார்த்த சரியில்லை தானே அங்க போறோம். ஏய் நீ எல்லாம் பேச வந்துட்டிய. அந்த அம்மா ஊசி போடுறாங்க. நானும் ஊசி போடுறீங்க. அவங்க படிச்சிருக்காங்களே. நானும் படிச்சுக்கிறேம்மா. இனிமே நீ எங்கயா படிக்க போற? ஏம்மா முதியோர் கல்வின்னு ஒரு திட்டம் வந்திருக்கு, அதுல சேர்ந்து படிச்சுக்கிறோமா? கடவுளே கடைசி வரைக்கும் உங்களுக்கு வியாதி குணமடைய கூடாது. ஐயோ கல்ல கூட கடமை ஒண்ணு. வாய திறக்காதே கொன்னுருவேன். என்ன அலைய வைக்காதே. தெரியாதரமா கருங்குரங்க ரத்தத்தை கொடுத்துட்டேன். மாத்து மருந்து கொடுத்து உன்னை மனுஷனாக்குறேன். தேன்மொழி நீயே கல்யாணம் பண்ணிக்க. வரியா? வா. மலர்விழி தேன்மொழி வாங்கடி வாங்கடி இங்க வந்து பாருங்கடி பாருங்கடி. என்னையா? எடுக்காதே எடுக்காதே கம்முனு. அம்மாவாசை. உன்னை காவல் பண்ண சொன்னா கருங்குரங்க காவல் பண்ணிருக்க. எப்படிங்க இவரை பிடிச்சீங்க? பிடிச்சதா? இதுக்கு நான் பட்டபாடு கொஞ்சமா நஞ்சமா. ஆத்த கண்டா ஓடுது, குளத்த கண்டா ஓடுது. இத பிடிக்கிற நேரம் நான் கார்பரேஷன் சேர்ந்து 40 நாய் பிடிச்சிருப்பேன்டி. போய் அந்த மாத்து மருந்தை கொண்டு வா. இங்க வைக்க தின்னுடுவான். சரி. நீ போய் கொஞ்சம் பொரியும் கல்லையும் கொண்டு இறக்கி விடு. பொறுக்கிட்டு யார் அவங்கெல்லாம்? என்ன பண்ணுது? முழுங்க முடியலங்க. வெளியில போ. உன்னை யார் முழுங்க சொன்னது? போட பார்த்தா வந்துருவீங்களே. வாயத்தர இன்னும் 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 நல்லா
நீ உள்ள இறங்கிட்டா வைத்தியம் பண்ணணும்னா அந்த வைத்தியம் எனக்கு தேவையில்லை. போடா போடா. அடுத்தது ஐயா நானு. இல்ல பொண்ணு. அம்மா வாம்மா வா வா. உடம்புக்கு என்னம்மா என்ன அந்த பல்பொடி எடு. இது பல்பொடி. மாசம் ஒரு தரம் விளக்கு. ₹1 கொடு. அப்படி அங்க வச்சிரு. அடுத்து அணு. உனக்கு என்ன பண்ணுது? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. உச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இவ்வளவும் எனக்கு இருக்கு. இத ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும். கருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி, கொசு மூத்திரம் ஒரு 3/4 படி. இந்த 3ஐயும் கொண்டு வா, உன் வியாதியை சரி பண்றேன். சரிங்க. சரிங்களா? அப்ப சரிங்க. தென்ன இவங்க 2 ரூபா வாங்கிக்க. அடுத்து வைத்தியரையா நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலை பாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட் இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம் இல்லீங்களே. காந்தி விஸ்கி இல்லீங்க. பொம்பளை கம்பளை வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா. எந்தரா எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை விஷ வச்சு கொண்டுடுவேன். போடுறா. அடுத்து உனக்கு என்னடா? ஒண்ணுமே இல்லீங்க. உடம்புல 4 எலும்பு தான் இருக்குது. பார்த்து போ. நாய் கண்டா விடாது. போங்கயா போய் நாளைக்கு வாங்கயா. தொண்டையெல்லாம் வலிக்குது. தேன்மொழி தேனு குடிக்க தண்ணி கொண்டு வா. டேய் இதுல உள்ளதை அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. எங்க இத படி? புய்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா. எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதானே பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். டேய் இது என்னடா இது? புய் இது புய்யா? புஷ்பம் புய்பம் ஏய் புஷ்பம் புய்பம் ஏய் புஷ்பம் புய்பம். நீ தனித்தனியா சொல்லு. பூ புய் பூ புய் 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 புய். இது உய்யா? பூ புய். ஐயோ யோ இங்க வாயா. என்னண்ணே? உட்காரியா. இது என்னன்னு படி. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. என்ன சொன்னார் பாத்தியா? அண்ணே பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. புஷ்பம் அதுதானே பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் உய் அவுய் அவுய். உண்டோ என்னடா இது? இந்த ஊர்ல எனக்கு இவ்வளவு மரியாதையா? அடேங்கப்பா. பரவாயில்ல பரவாயில்ல உட்காருங்க. எடு விளக்க மாட்டேன். பொம்பளை ஓதுங்கிற இடத்துல உனக்கு என்னடா வேலை? யாரா நீ? எந்த ஊரா? ஓடுறா. வாங்க முதலாளி வாங்க வாங்க. வணக்கம். என்னப்பா வேலையெல்லாம் நடக்குதா? வேலையெல்லாம் நல்லா நடக்குது. என்னமா செய்யறாங்க? தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கேன். வைங்க. புண்ணியாதானம் வேற நடத்தணும். நடத்துங்க. வாங்கின பணத்துக்கு ஒண்ணும் சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே. நல்லா நடக்குதுங்களே. எங்க நடக்குது? பில்டிங் எலும்புன மாதிரியே தெரியலையே. பில்டிங் என்ன படுத்தா நடக்குது எழுப்புறதுக்கு? ஹைட் இல்லையேப்பா. நீங்க ஹைட்டா இருக்கிறீங்களா? ஆ. உங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா நான் பில்டிங்கே எழுப்புறேன். அப்ப கரெக்ட். பில்டிங் எல்லாம் வருதா சுத்தி பார்க்கலாமா? சுத்தி பார்க்கணும்னா அப்படியே வெளிய தான் சுத்தி அட பார்க்கணும். அது இல்லப்பா, உள்ள பூச்சி வேலை நடக்குது, அதை பார்க்கலாமா? பார்க்கலாங்களே. ஆமா இது பெரிய தாஜ்மஹால். ஒரு வாரத்துக்குள்ள சுத்தி பார்க்க போறாரு. 2 கழுதை சேர்ந்தாப்புல இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா? மேஸ்திரி இந்த வர்றேங்க.
இந்த வீடு எனக்கு தான். அப்படியா? இனிமேதான் எனக்கு கல்யாணம். ரொம்ப சந்தோஷம். நீங்க யாரு? நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கணும் தெரியல? உள்ள போயிருக்காரு. அவரு யாரு? அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சிபி இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காரு. அப்படியா? வேலையெல்லாம் நல்லா தான் நடந்திருக்குது. ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி. இனிமே நீ ஐட்ட பத்தி பேசக்கூடாது. சரி பேசல. நீ என்ன பெரிய ஐட்டா? மலையில இருந்து செம்பரியாட்டு இருக்க. இனிமே ஐட்ட பத்தி பேச வீட்டுக்காரன் கூட பார்க்காம அப்பி போடுவான். யோசிக்காதப்பா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலாம்னு இருக்கிறேன். குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி. சரி சரி கோச்சிக்காத, வேலையை பாரு. வாமா போலாம். இன்னும் கொஞ்சம் ஹைட் நல்லா இருக்கும். இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காது. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டேன்னா நான் எங்க போறது? உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்க கூடாது. போ, போடா. டேய், படுவா 10 மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு வந்திருக்க. என்னடா அது மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்க? மாப்பிள்ளையதான். ஏ மாடசாமி, பாத்ரூம்ல பெரிய தொட்டியா கட்டு. அடிக்கடி டென்ஷன் வந்தா அதெல்லாம் குதிக்கணும். டேய், என்ன நீ என்னமோ முதலாளி மாதிரி பேசிட்டு இருக்கற? முதலாளியாதான். எப்படி? குயிப்பம். இது யாரு? வீட்டுக்காரர் பொண்ணு. நான் என்ன வேணும்? நீ வேலைக்கார பையன். இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நான் என்ன வேணும்? இந்த பொண்ணுக்கு நீ புருஷன் வேணும். அப்ப முதலாளி தானே? அச்சோ, இந்த பொண்ணை நீ கட்டிட்டியாடா? ஆமா. அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டானே. அவர் வெளியூர் போயிட்டாரு. இனிமே அவன் வரவே மாட்டான். ஏன்? இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்கிற சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம் போயிருப்பான். ஏய், நீதான் ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன்னே. ஆ. அவர் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. நான் இங்க ஜாயின் பண்ணிட்டேன். அப்படியா? ஆமா. உங்களுக்கு சம்பள பாக்கி எவ்வளவு? என்னது? சம்பள பாக்கி. டேய், பாக்கிட்டே இல்ல அங்கேண்டா கை விடுற. பாக்கிட்டு இங்க இருக்கு. அது வெறும் பாக்கிட்டா? வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். டேய், உயிரே போனாலும் சரி, உன்கிட்ட நான் கை நீட்டி பணம் வாங்கிட்டு போவனடா. வேண்டவே வேண்டாம். இந்த வீட்டை நீ கட்டினாலும் சரி, இடிச்சாலும் சரி, இதுல நீ தொட்டி கட்டினாலும் சரி, தொட்டில் கட்டினாலும் சரி, சிமெண்ட பூசினாலும் சரி, செம்மண்ண பூசினாலும் சரி, நான் வர்றேன். பார், இந்த பொண்ணுக்கு 2 பக்கம் கண்ணை ஒட்டி இருக்கு. 2 செங்கல்ல வச்சு சிமெண்ட வச்சு அப்பி விடு. அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட வச்சு பூசிக்கடா. வர்றேன். என்னண்ணே விசிறி பிடிக்க என்ன செய்றீங்க? பலகாரம் எல்லாம் சூடா இருக்கு, ஆத்திட்டு இருக்கேன். போடா, ஈ அடிச்சிட்டு இருக்கு, ஓட்டிட்டு இருக்கேன். நீங்க 1000 தான் சொல்லுங்க. ஈ எறும்பு இருந்தா எவன் வாங்குவான்? அட, நம்ம கடை பலகாரம் சுத்தமான சர்க்கரையிலையும் சுத்தமான நெய்யிலையும் செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது. இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியலையாடா? தெரிய வைக்கணும். எப்படி? ஈ எறும்பு ஓட்டணும். எங்கடா விடிஞ்சதுல இருந்து ஓட்டி பாக்குற, அது ஓட மாட்டேங்குதா? என்கிட்ட விடுங்க. நீ இரும்பு தானே அடிச்சிட்டு இருந்த, ஈ அடிப்பியா? எல்லாம் அடிப்பேன். அப்படியா? இல்லடே ஆண்டவா, என் பொண்டாட்டி மாவாட்டி வச்சிருக்கா, வடை சுடணுமா? அவளுக்கு தெரியாது. நான் போய் சுட்டு வச்சிட்டு வர்றேன். ஒரு 5 நிமிஷம் கடையை பாத்துக்க. இந்த ஈ ஓடிக்கிட்டு. ஆமா, வடையா உளுந்த வடையா? புளுத்த வடை, புழுவோடு இருக்குமல்ல. கொண்டாட்டிட்ட 2 கொடுத்து விடுங்க. பலகாரம் எல்லாம் குறைஞ்சுன்னா கை கால் இருக்காது. அப்படி இப்படி. இத விட்டு விட்டு விசிறி எடுத்து வீசிக்கிட்டு இருக்கிறதா? அடடே, உடனே சாகுதே. பரவாயில்லையே. மூட்டை பூச்சிதான் சாகுது நினைச்சேன். இது சாகுதே. அண்ணே அண்ணே. என்னடா சும்மா நொண்ணே நொண்ணேன்னு கூப்பிட்டுக்கிட்டே? அரே ஆண்டவா, என்னடா அது? ஒரு ஈரம்பு கூட காணோம். இத பாத்தீங்களா? தேனீக்கள். எப்படா 5 நிமிஷத்துல இவ்வளவு பிடிச்ச? அதான் ஆண்டவங்கிறது. என்னங்க பலகாரம் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு தாங்க கழுவி வச்சேன். இன்னைக்கு தாங்க சுட்டு வச்சேன். இவருக்கு 4 கிலோ மைசூர் பாக்கு, எனக்கு ஒரு 3 கிலோ பூந்தி கட்டி கொடுக்குறீங்களா? 7 கிலோ. கொஞ்சம் இருங்க, நிறுத்தி தரேன். சரிங்க. புடிச்சுங்க. முத என் கடையில 7 கிலோ மொத்தமா வாங்கின ஆட்களே நீங்க 2 பேரும் தான். அதனால உங்க 2 பேருக்கும் ஒரு மைசூர் பாக்கு இனாமா தர்றேன். இங்க அடிச்சுக்காதீங்க, கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு தின்னுங்க. இங்கே திங்கிறானுங்க. ஆண்டவா, நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓஹோன்னு நடக்குதுடா. இனிமே பட்டறைக்கெல்லாம் நீ போக வேண்டாம். அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட கூட 10 ரூபா கொடுக்குறாங்க. என்னங்கண்ணா மூஞ்சில தூசி? இருக்கட்டும். ஆண்டவா,
என்ன ஒரு கல்யாண கும்பலே திரண்டு வந்துட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் நம்ம கடை தேடித்தான் வந்துட்டு இருக்காங்க. சரக்கு வேற நான் கம்மியா போட்டுனேன். ஐயோ, இன்னைக்கு கடையே காலியாக போகுது. வாங்க வாங்க, நீங்க எல்லாம் கல்யாண கோஷ்டியா? இல்ல காது குத்து. யாரா குண்டலகேசி? நான் தாங்க. நீதானா? நான் தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 2 பேரும் பலகாரம் வாங்கிட்டு போனாங்களே. ஆமா, 7 கிலோ. ஆ, அவங்க சொல்லித்தான் நீங்க வந்தீங்களா? அவங்க சொல்ற நிலைமையில இருக்காங்க. ஏன்? டேய், பலகாரத்துல என்னத்தடா கலந்த? நெய் தாங்க கலந்த. நெய்க்கா உயிர் போக? நான் அப்பவே சொன்னேங்க, என்ன? ஈ எறும்புலாம் கிருஷ்ணாயில் வாடப்பட்டா போயிரும்னு. இவர் தாங்க இதை கொடுத்து சாகடிக்க சொன்னாரு. ஐயோ, இத நான் பார்த்ததே இல்லைங்க, இன்னைக்கு தானங்க பாக்குறேன். அட பாவி, கடையா நடத்துற கடை, பலகாரத்துல மூட்டை பூச்சி வந்து அடிக்க சொன்ன. ஐயோ, ஐயோ, நிறுத்துங்கய்யா. ஏயா, உங்களால கடையதான் உடைக்க முடிஞ்சது. எங்க அண்ணன் மேல கை வச்சிருக்கீங்களா? என்ன பண்ணுவேன்? எங்க வச்சு பாரு. இதான் வச்சுட்டேன். கை தானே வைக்க முடிஞ்சது. ஐயோ, வேணாப்பா சாமி. அடிச்சிருவியா நீ? அடிச்சா என்ன? போடுங்க தர்மடி. ஏண்டா பசும்பாலுக்கு எருமை பால் கொடுத்த? இனிமே கடையை நடத்தக்கூடாது. பாத்து கொடுங்க, உங்க அளவுக்கு அவர் இல்ல. அவர் அளவுக்கு நான் இல்லையா? யார் அவரு? சார், சார். அட கருமுண்டோ, நீயாடா? நீ எங்கடா இங்க வந்த? குழந்தைக்கு முத்தம் கொடுக்கண்ணே. குழந்தைக்குமோ? ஏய், நீ என்ன நினைப்புல என் குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறேன்னு எனக்கு தெரியும்டா. ஏன்டா அவளை பாக்குற? நீ திரும்பி உட்காரடி. ஏய், நீ ஒவ்வொரு குழந்தைக்கு முத்தம் கொடுக்கும் போது அவங்க அம்மாளுக்கு கொடுக்கறதா நினைச்சிட்டு தான் கொடுக்கற. நீயே என்கிட்ட சொல்லியிருக்கிற. அதே நினைப்புல தானே என் குழந்தைக்கு நீ முத்தம் கொடுக்கற. அது வேற இது வேறு. என்ன அது வேறு இது வேறகாடா? போடா. பேசாம இருங்க, நீங்க தான் குடுக்கறது இல்ல. அவராவது போகும்போது வரும்போது குடுத்துட்டு போறாரு. முத்தம் தானே குழந்தைக்கு தானே. நல்ல வேளை என் வயித்துல பாலை வாத்த. போடா. அவரை திட்டாதீங்க. அவரா? இந்த எச்சிக்கல நாய்க்கு ஒரு இரு வேறையா? இந்த அரட்டவசர் பயலுக்கு ஒரு இருரா? ஓ மாமனா மச்சானா குழந்தை. ஏண்டா, அவதான் அவருன்னு சொன்னா அதுக்கு நான் தகுதி இல்லாதவங்க அடான்னே சொல்லுங்க நீ சொல்லணும்ல? ஏன் சொல்ல? முயற்சி பண்றேன். முயற்சியா? அப்ப ரோட்ல போகும்போது யாராவது உன்னை வாங்க போங்கன்னா ஒத்துக்குவியா? அந்த அளவுக்கு நீ தகுதியானவனா? போடா. அண்ணே, நாளைக்கு இது கொடுக்குறேன். என்ன நாளைக்கு வந்து கொடுக்குற? 10 ரூபாய் கடன் வாங்கிருந்த அண்ணே. 10 ரூபாய் கடன் வாங்குற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டியா? இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா மூஞ்சிய அம்மிக்கல்ல வச்சு அரைச்சு விடுவேன். ஓடி போயிரு, ஓடி போடா. இவனுங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுங்க. கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உள்ளவனே நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏண்டி இப்படி அலையுது? நீ உள்ளவா பாரு, அந்த சொறி நாய் அங்க நின்னு பாக்குது. போடி உள்ள. இந்த பார், இனிமே அந்த மாமா கூப்பிட்டா நீ போகவே கூடாது. ஏய் மண்டையா, என்னடா இங்க உட்கார்ந்திருக்க? எங்க திரும்ப? ஐயோ, என்னடா அது சோகம்? துன்பம்னே. துன்பமா? டேய், திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? யாரு? அந்த தாடி வச்சிருப்பாரு. ஆடு கூட தான் தாடி வச்சிருக்கு, அதுக்காக அது திருவள்ளுவர் ஆயிர முடியுமா? டேய், இந்த ஓலையும் எழுத்தாணையும் வச்சுட்டு எழுதினாரே குறள், அந்த திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நகுக. எனக்கு கடுக்கனை பத்தி தான் தெரியும், இடுக்கனை பத்தி தெரியாது. அதான் ரொம்ப பேர் காலையில இருந்து கழட்டிட்டு போயிருக்கீங்க, அதான் தெரியும் உனக்கு. அடே, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அதை பொருட்படுத்தாம, அதை லட்சியப்படுத்தாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னார். அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டா துன்பம் வரவங்க தானே தெரியும். அவருக்கு என்ன? எங்க நீ சிரிப்பீங்களா? யார் என்ன சொல்றியா? டேய், நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவன்டா. அவர் எழுதி வச்சிருக்கிற 12,278 குறளும் எனக்கு மனப்பாடம். அது அப்படியே நான் தலைகீழ புரட்டுவன்டா. 1330 தானே? அது என்னமோப்பா, நான் படிக்கும் போது 12,000க்கு மேலதான் இருந்தது. சரி, அதை விட துன்பம் வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க சிரி? நீ சிரிக்காம இருக்கிறதே ஊருக்கு நல்லது. சரி, ராத்திரி எல்லாம் இங்க உட்காராத. இந்த ஆத்துல முதலைக நடமாடுறதா கேள்விப்பட்டேன். முதல்ல ஓடிட்டானா? இவனுக்கெல்லாம் ஒரு சோகம், 2 கல்ல வேற தூக்கி போடுறான். பெரிய தேவதாஸ். ஐயோ, முதலிங்கோ கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த 1 லட்சத்தை அந்த ஒத்த கண்ண கட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன். இப்ப எப்படா தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறது? சும்மா புலம்பாதீங்க, அத 1 லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்ல. இந்தாங்க, இத ஒரு கையெழுத்து போடுங்க. டேய், என்னடா அது இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு? இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ் தெரியாதா? உங்க கூட பழகிறதுக்கே கேவலமா இருக்கு. டேய், தப்பா நினைக்காத. கிட்ட பார்வை, கண்ணாடி போட்டா எல்லா லாங்குவேஜும் தெரியும். அப்படியா? கொண்டாங்க. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லாம் படிச்சிட்டியா? படிச்சுட்டேன். வர்ற பார்ட்டி பெரிய மகான். ஆமா. டேய்,
இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள்லயே இவ்வளவு பெரிய புள்ளியில உனக்கு எப்படா பழக்கம்? அதுக்கெல்லாம் முகராசி வேணும்னே. என்னது? பேஸ் அட்ராக்ஷன். டேய் உன் என்ன சாமி நீங்க என் காலில் விழுறீங்க? கொடுக்கிறவன் தெய்வம், வாங்குறவன் பக்தன். தெய்வத்தின் காலில் பக்தன் விழுவதுதானே முறை. அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் பணம் கொடுக்கறது நீங்க தானே. மனுஷனால கேவலம் பணத்தை தான் தர முடியும், ஆனா தெய்வத்தினாலதான் வாழ்க்கையை தர முடியும். உங்களால தான் இந்த பக்தனுக்கு வாழ்க்கை, என்னால தான் என் சிஷ்ய கோடிகளுக்கு வாழ்க்கை. தெய்வத்தின் காலில் விழுறது ஒண்ணும் தப்புல, எல்லாரும் வந்து ஆசீர்வாதம். டேய் ஈஸ்வர், என்னடா இது? உங்க ரேஞ்ச் எங்கேயோ போச்சுனே. நான் எங்கேயோ போறது இருக்கட்டும், இந்த குனிஞ்சிருக்கிற ரிவர்ஸ் போக சொல்லு. அம்மா இப்படி வாங்கம்மா. Go back. வாங்கம்மா வாங்க வாங்க. சாமி இந்தாங்க சாமி. சிஷ்ய கோடிகளா, தெய்வத்துக்கு காணிக்கை செலுத்துங்க. அம்பானிக்கா. ஓ பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா எதுக்கு இப்ப எக்ஸ்ட்ரா பிட்டிங்க? மாலையெல்லாம் இப்ப எதுக்கு? உடம்பு வீக் ஆயிட்டா பரம்பரத்தான். நான் பலப்படுறது இருக்கட்டுங்க, நீங்க பாரு எலும்புக்கு கிளவுஸ் போட்ட மாதிரி இருக்கீங்க, நீங்க பலப்படுத்தி கூடாதா? அதுக்காக தானே சாமி உங்களை தேடி வந்திருக்காரு. டேய் எதுக்குடா, என்னடா ஒண்ணும் புரியல. போக போக புரியும்னே. வர 25 நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு ஆபரேஷன் வச்சுக்கலாமா? அத என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? உங்க இஷ்டம், நீங்க எப்ப வேணாலும் வச்சுக்கங்க. நீங்க கொடுத்தாதானே நான் வச்சுக்க முடியும். எதை? அதான் நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தபடி உங்க கிட்னியை கேட்க. என்னது கிட்னியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி, இப்படி வா. என்ன அப்போ இங்கிலீஷ்ல படிச்சிட்டு ஓகே 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 இதுல கையெழுத்து போடுங்கன்னு சொன்ன? நான் எங்க படிச்சேன்? இங்கிலீஷ் எழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்தேன். டேய் இது நல்லா இல்ல. உன் சண்டை அப்புறம் வச்சுக்க, மரியாதையா கிட்னியை தர போறியா இல்லையா? கையேடுறா. உன் ஒரு கிட்னி எப்படி ஃபால்ட் ஆச்சு, இன்னொரு கிட்னிக்கு நீ நாய் மாதிரி ஏன் அலையறேன்னு எல்லா மேட்டர் எனக்கு தெரியும்டா. நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க, உன்னை ஆட்டிடுவாரு. பாரு இது பட்ட மாதிரி இருக்கு, நீ நூல் மாதிரி இருக்கு, மேல பறக்க விட்டுருவேன்டா. நீ என்ன மிரட்டுற, உன்னை சாப்பிட்டுருவேன். யாரு? ஏப்ப விட்டாலே நீ செத்து போயிருவேன், நீ சாபம் விடுறியா? இன்னும் கொஞ்சம் மேல தூக்குன இருக்கிற அந்த ஒரு கிட்னி கோழி குண்டாட்டம் உருண்டு ஓடி போயிருண்டா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் விட்டுட்டா. என்ன சத்தம்? அந்த கொசுறு கிட்னி கொத்தமல்லி சட்னி ஆகி. ஆள் நிக்கிறது கூட தெரியாம இப்படி மோத வரைய யார் தம்பி நீ? எது நான் தம்பியா? வேட்டி சட்டை கட்டி துண்டு ஒண்ணு போட்டிருந்தா நீ அண்ணன், நான் தம்பியா? நீ யாரு? சின்ன கவுண்டர் கேள்விப்பட்டிருக்கியா? அது என்ன போய் கேள்விப்படுறது, கேசட்டே பைக்குள்ள வச்சிருக்கேன். கேசட்டா? இந்த ஊர்லயே சின்ன கவுண்டர் நான் தான். கொடை பார்க்கும் போதே தெரியுது, இந்தியாவிலேயே இப்படி ஓட்ட கூட முடிச்சு நீ தான், வேற யாரும் இல்ல. ஆளு ஊருக்கு புதுசு இருக்கு. எங்க வந்தீங்க? இந்த ஊர்ல ஒரு வீடியோ கடை வைக்கலான்னு வந்தனுங்க. இது டிவியா? பின்ன வீடியா? ஒரே வெயிலா இல்லீங்க? நம்ம தோப்புல ஒரு இளநீ சாப்பிடுறது. இது நம்ம தோப்புங்களா? ஏன் தோப்புங்க? தோப்புல எத்தனை மரம் இருக்குங்க? அது கணக்கு இல்லங்க. ஆமாங்க. சரி சரி. இந்த நேரம் பார்த்து இந்த வேலைக்காரன் எங்கேயோ போச்சு. அந்த நாய்ங்க எல்லாம் இந்த நேரம் பார்த்தானுங்க இருக்காது, நமக்கு எப்ப தேவையோ அப்ப இருக்க மாட்டானுங்க. எங்க உங்களுக்கு மரம் ஏற தெரியுமா? என்னங்க நீங்க இப்படி கேட்டீங்க? நான் டவுன்ல இருந்து வர்றேங்க, எனக்கு எப்படிங்க மரம் ஏற தெரியும்? ஏன் உங்களுக்கு மரம் ஏற தெரியாதா? நான் ஏறுவேங்க. இன்னைக்குன்னு பாருங்க, நான் டிரைவர் போடுறேன். மத்த நேரம் எல்லாம் போடுவீங்களா? வெள்ளிக்கிழமை போடுவேன். இது ஏன் நேரங்க? நான் வர்ற நேரம் பார்த்து நீங்க ஊருக்குள்ள டிரைவர் போடாம வாங்க. அப்படியே இருக்கட்டும். இளநிய பாத்தீங்களா? எங்க ஒண்ணு வெட்டுட்டுங்களா, ரெண்டு வெட்டுட்டுங்களா? அதுல என்ன கஞ்சம் தானா? எல்லாத்தையும் வெட்டுங்க. எங்க ஊருக்குள்ள நான் முத நுழைஞ்ச உடனே இப்படி ஒரு பெரிய மனுஷன் சிநேகிதம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கேங்க. எப்படிங்க ஏறுறது? இப்படி ஏறுங்க. அப்படிதான். இப்படிங்களா? ஆமா. அப்படிதான். தூக்குங்க. அப்படிதான். அதே மாதிரிதான். இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. அப்படிதான். ஏறுங்க ஏறுங்க. அப்படிதான் போடுங்க. இழிச்ச வாய. போடுங்க. காய் நல்ல காயா இருக்கும் போல இருக்குங்க. ஆமா நல்ல காய் தான். அதே மாதிரி போடுங்க.
எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பாம்புடா, எந்த நேரத்துல நான் பாம்பு படத்தை போட்டேன், ஆஃப் பண்றா. ஆம்பா அசையாதீங்க, அசைஞ்சா பாம்பே உனக்கு முட்டையும் பாலும் வாங்கி வச்சிடுறேன். அவனை ஒரே படம் போட்டுரு, அவன் செத்துருவான். இந்த கடைக்கு நானே முதலாளி ஆயிருவேன். அந்த எகுத்த விட்டு பொண்ணை நானே கட்டிக்கிருவேன். எப்படியாவது போட்டுரு. பாம்புடா, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, பாம்பே பாம்பே பாம்பே. பாம்பு புடுறா. என்ன பாம்புக்கு 2 பிஸ்கட் போட்டா சாப்பிட்டு போயிரும்ல? அது என்ன நாயாடா பிஸ்கட் பொறையெல்லாம் திங்கிறதுக்கு பாம்புடா. புடுறா. சரி நான் புடிச்சிடுறேன். இந்த 6501 கழிச்சிருங்க, நான் புடிச்சிடுறேன். நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். நீங்க கழிச்சிருங்க, நான் புடிச்சிடுறேன். அடே நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். நீங்க கழிச்சிருங்க, நான் புடிக்கிறேன். நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட். என்னடா ரிவர்ஸ்லயே போற? அசைஞ்சிராதீங்க, அசைஞ்சிராதீங்க. ஓடியாங்க, ஓடியாங்க. அண்ணமலை பாம்பு, ஓடியாங்க, ஓடியாங்க. அண்ணமலை நல்ல பாம்பு, ஓடியாங்க. வாங்க. இங்க பாருங்க. இதுவா பாம்பு? என்னடா பாக்குறீங்க? எவனா ஒருத்த புடிங்கடா. பார்க்கத்தான் வந்தோம், பிடிக்க வரல. பாத்துட்டீங்கல்ல, ஆளுக்கு நல்லா எடுங்க. நான் என்ன வித்தியா காட்டுற, கலெக்ஷன் பண்றேன். நான் உன் கடனை கட்டவனா? அதுக்கு தான் பக்கத்து ஊர்லாம் சொல்லி விட்டுருக்கேன். நீ கலெக்ஷன் பண்ற நேரமாடா இது? ஐயோ பாம்பு. ஐயோ பாம்பு. அம்மா மொட்டை மண்டைய கொஞ்சம் விட மாட்டேங்கிறானே.